படித்தவர்களாக இது பரிசுத்த ஜெப நேரமாக இருக்கிறது. கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, இது பரிசுத்த ஜெப நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்து அறிகிற வேளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகளை இந்த வேளையிலே நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததை இந்த வேளையிலே நாம் நிதானித்து பார்ப்போம். நாம் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை தெரிந்து கொண்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், அவருடைய ராஜ்யத்துக்கென்று நம்மை பிரித்தெடுத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை நடத்தி வருகிற அவருடைய கிருபையை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஹல்லேலூயா. உங்கள் ஆவியின் கண்களினாலே ஏசப்பா சிலுவையிலே பட்ட பாடுகளை நிதானித்து பாருங்க. கெத்செமனே தோட்டத்திலே வேர்வை துளிகள் இரத்த துளிகளாய் விழுந்தது. அவருடைய ஆத்துமா எவ்வளவு வியாகுலப்பட்டு இருக்கும். ஓ ஹல்லேலூயா. அவருடைய சிந்தையிலே நாம் இருந்தபடினாலே நம்முடைய ரட்சிப்புக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தன்மேல் போட்டுக்கொண்டார். ஹல்லேலூயா. இரத்த துளிகள் அந்த கெத்செமனே தோட்டத்திலே விழுந்தது. ஹல்லேலூயா. அவருடைய ஆத்துமா எவ்வளவு வியாகுலப்பட்டு இருக்கும். 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையா நாம் மாற வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் போட்டுக்கொண்டாரே. எவ்வளவு அன்புள்ள தேவன். போர்ச்சேவகர்கள் அவரை அடிக்கும் போது அவர் அமைதியாயிருந்தார். பிரதான ஆசாரியன் கேள்விகளை கேட்கும் போது அவர் அமைதியாக இருந்தார். ஹல்லேலூயா. பொய் சாட்சிகள் அவருக்கு நேராக சொல்லப்படும் போது அவர் அமைதியாயிருந்தார். தான் செய்யாத குற்றத்தை தான் செய்ததாக பொய் சாட்சிகளை சொல்லும் போது அவர் அமைதியாக இருந்தார். நம்மை குறித்து யாராவது பொய் சாட்சி சொல்வார்களானால் நாம் எப்படி அதை கையாளுகிறோம்? யாராவது நம்மை பற்றி தெரியாமலோ அல்ல தெரிந்தோ பொய்களை பேசும்போது, பொய்யான சாட்சி சொல்லும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நாம் அதை செய்யவில்லை என்று நிரூபிக்கிறோமா இல்லது அமைதியாக இருந்து விடுகிறோமா? ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய சிலுவை பாடுகளிலே அவர் எல்லாவற்றிலும் அமைதியாக இருந்தார். பொறுமையாய் சகித்து கொண்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் ஹல்லேலூயா ஆத்திரப்படவோ ஹல்லேலூயா யாரையும் எதிர்த்து பேசவோ இல்லை. எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அந்த சகிப்பு தன்மை நமக்கு இருக்கிறதா என்று நாம் நிதானித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வாரினால் அவரை அடித்த போது, கோலினால் அவரை அடித்த போது அவர் மேல் அநேக துப்பினார்கள். ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். யாராவது நம்முடைய நண்பர்களோ சக மனிதர்களோ உறவினர்களோ வார்த்தையினால் நம்மை வேதனைப்படுத்தும் போது, வார்த்தையினால் நம்மை துக்கப்படுத்தும் போது, வார்த்தைகளினால் நம்மை குத்தும் போது நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம்? நாம் அமைதியாக இருக்கிறோமா அல்ல அதுக்கு எதிராக நாம் பேசி விடுகிறோமா? ஹல்லேலூயா. ஓ குஷ்டரோகியை சுகப்படுத்தினவர், கூடர்களின் கண்களை திறந்தவர், செவிடர்களை கேட்க செய்தவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், முடவர்களை நடக்க செய்தவர், அவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் சரித்திரம் காணாத பெரிய பெரிய காரியங்களை அந்த நாளிலே ஏசப்பா செய்தார். ஆனால் இன்றைக்கோ மனிதர்களால், தான் படைத்த மனிதர்களால் தனக்கு எதிராகவே வந்து தன்னை துப்பும் போது, தன்னை அடிக்கும் போது, தன்னுடைய தலையை மூடினால் சூட்டப்படும் போது அவர் அமைதியாக இருந்தார். ஏன்?
அவருடைய சிந்தையிலே நாம் இருந்தபடினால் அல்லவோ. எத்தனை பேர் இந்த கிருபையை, இந்த ஆசீர்வாதத்தை உணர்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு இன்று பசுத்தமாய் வாழ்வதற்கு எவ்வளவு பெரிய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய முதுகை உழுத நிலம் போல் மாற்றினார்கள். அவருடைய முதுகு கிழிக்கப்பட்டது. 40 அடிகள். ஹல்லேலூயா. ஒன்றல்ல, 5 அல்ல, 10 அல்ல, 40 அடிகள் அவரை அடித்தார்கள். தான் செய்யாத குற்றத்துக்கு அடிக்கப்படும் போது எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. யாராவது நம்மை பார்த்து செய்யாத குற்றத்துக்கு எதிராக பேசும் நாம் எவ்வளவு வேதனைப்படுகிறோம். அதை விடவும் அவரை வாரினால் அடித்த போது எவ்வளவு வேதனை. ஓ, எதற்காக உன்னையும் என்னையும் நாம ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அல்லவோ. அடித்தது மாத்திரமல்ல, எருசலேம் வீதியிலே அவர் நடக்க முடியாமல் நடந்து சென்றாரு. ஓ, சிலுவையை சுமந்து நடந்து சென்றாரு. ஹல்லேலூயா. எருசலேம் வீதிகளிலே ரத்தம் பாய்ந்தோடின, வழிந்தோடினது. எதற்காக? நாம் அவருடைய சிந்தையில் இருந்தபடினால் அல்லவோ. ஹல்லேலூயா. அவர் பட்ட வேதனைகளை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. இந்த உலகத்திலே ஏனோ தானோ நாம் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்ய வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவரால் தூக்க முடியாமல் அவன் 2 முறை கீழே விழுந்த போதும் அந்த போர்ச்சேவர்கள் அவரை அடித்து அந்த சிலுவையை திரும்பவும் அவர் மேல் வைத்து நடக்க சொன்னார்கள். அவரால் முடியல. இதே போல் உங்கள் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் முடியவில்லை நீங்கள் சொல்லியிருக்கலாம். என்னால இதை தாங்க முடியல ஏசப்பா, இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்களை என்னால தாங்க முடியல, இந்த வேதனைகளை என்னால தாங்க முடியல, இந்த நெருக்கங்களை என்னால தாங்க முடியல. அந்த எருசலேம் வீதியிலே ஏசப்பா சிலுவையை சுமப்பதற்கு தாங்க முடியாமல் நட சென்றதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். அவர் உங்கள் வேதனைகளை சுமந்தார், அவர் உங்கள் அக்கிரமங்களை சுமந்தார், அவர் உங்கள் பாவங்களை சுமந்தார். ஏன்? நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு. சிலுவையிலே அவரை ஆணிகளால் அறையும் போது வேதனையின் உச்சகட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கால்களிலோ கைகளிலோ ஒரு முள் குத்தும் என்றால் அல்லது ஏதாவது கல்கள் படும் என்றால் எவ்வளவு வேதனை அடைகிறோம். ஓ, சரித்திர ஜீவன் இருக்கும் போது அவருடைய கைகளில் ஆணிகளை அடித்தார்கள், அவருடைய கால்களிலே அடித்தார்கள். வேதனை தாங்க முடியாமல் அவர் அலறி இருப்பார், அவர் கதறி இருப்பார். ஏன்? நீ அவருடைய சிந்தையில் இருந்தபடினால் அல்லவோ. Thank you Jesus. ஹல்லேலூயா. அதே வேதனையோடு அவர்கள் சிலுவையை தூக்கி நிறுத்தும் போது, அந்த 3 ஆணிகளின் மேல் அவர் தொங்கும் போது அவருடைய சரீரம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். நீங்கள் சொல்லலாம், என் கஷ்டத்தை யார் பார்க்கிறார்கள், என் வேதனைகளை யார் பார்க்கிறார், யாருக்கு தெரியும்? உன் வேதனைகளை பார்க்கிலும் என் தேவன் சிலுவிலே, ஆமென், ஹல்லேலூயா, அவர் ஏற்றுக்கொண்ட வேதனைகள், அவர் அனுபவித்த வேதனைகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்திலிருந்து ஜீவன் புறப்படும் போது, ஆமென், எப்படி இருந்திருக்கும்? அவருடைய ஆத்துமா எவ்வளவு வியாகுலப்பட்டு இருக்கும். தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், உனக்காக, எனக்காக.
இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக ஓடுகிறோம், யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நிதானித்து பாருங்க. உங்கள் சொந்த காரியத்துக்காகவா? உங்கள் ஐஸ்வர்யவான்களாவதற்கு அவர் சிலுவையிலே தரித்திரராய் தொங்கினார். நீங்கள் சுகமாய் இருப்பதற்கு அவர் ஹல்லேலூயா சிலுவையிலே உங்கள் வியாதிகளையும் வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தத்தினால், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இவ்வளவு நல்ல இயேசப்பாவை நாம் அறிந்திருக்கிறோம். இவ்வளவு அன்பான இயேசப்பாவை ஹல்லேலூயா நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருக்காக நிதானிப்போம். எவ்வளவு நேரம் அவருடைய பாதத்திலே நாம் ஹல்லேலூயா நாம் நம்முடைய நேரங்களை செலவு செய்கிறோம். ஒரு நாள் எவ்வளவு வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஒரு நாள் நாம் எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு நாள் எவ்வளவு மணி நேரம் ஏசப்பாவோடு நாம் செலவு செய்கிறோம். நம்முடைய பெற்றோர்களோடு, நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய நண்பர்களோடு, நம்முடைய உறவினர்களோடு அல்ல நம்ம தெரிந்தவர்களோடு நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம்? ஹல்லேலூயா. உனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஏசப்பாவுக்கு எவ்வளவு நேரத்தை நாம் செலவு செய்கிறோம்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நாம் ஏசப்பாவை குறித்து சொல்லி இருக்கிறோம்? நிதானிப்போம், நம்மை நாமே நிதானிப்போம். ஹல்லேலூயா. ஏசப்பா நல்லவர், என் ஏசப்பா நல்லவர். சிலுவையிலே அவர் தொங்கினார், இரத்தத்தை சிந்தினார், தன் ஜீவனை எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுத்தார். ஹல்லேலூயா. மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த இயேசப்பாவை நீங்க உணருங்க, அவருடைய பிரசனத்தை நீங்க உணருங்க. ஹல்லேலூயா. அவர் மரித்து அப்படியே இருக்கவில்லை, அவர் மரித்தார், ஜீவனோடு உயிர் தெழுந்தார். அந்த இயேசப்பாவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவரையே விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு பரிசுத்தமாய் நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு சுத்தமாய் நாமே காத்துக்கொள்ள வேண்டும், எவ்வளவு பக்தி வைராக்கியமா நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய சிலுவை மரணங்களை நோக்கி பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அக்கிரமம் நீங்கள் செய்திருந்தாலும் சரி, அவருடைய சிலுவை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் தேவன் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆனால் செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அறிக்கையிடவே கூடாது. அது பெரிய பாவம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. உங்களை விட முடியாத பாவங்கள், நீங்கள் விட முடியாத பாவங்கள் எதுவா இருந்தாலும், விட முடியாத அக்கிரமங்கள் எதுவா இருந்தாலும் நீங்கள் ஏசப்பாவிடத்தில் சொல்லுங்க. உங்களுக்கு ஏசப்பா பலன் தருவார். கிருபையின் கூட்டங்களிலே ஏசப்பா இந்த நாட்களில் அதிகமாய் தம்முடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்க முடியும். ஹல்லேலூயா. அக்கிரமங்கள் நம்ம கூடாரத்தை விட்டு விலக்க வேண்டும், பாவங்கள் நம்முடைய விட்டு நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏசப்பா நம்மோடு கூட இருந்து நித்திய ஹல்லேலூயா ஜீவனை கொடுத்து அவருடைய பாதஸ்தானமாய் நம்மளை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஏசப்பாவோட சொல்லுங்க, ஏசப்பா நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா என்று சொல்லி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார். சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார். நிந்தனை
எல்லாரும் ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் எல்லாரும், சிறியவர்கள், வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள், எல்லாரும். நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே எங்கிருந்தாலும் சரி, யாரும் உட்கார்ந்திருக்க வேண்டாம். ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்க. எல்லாரும், உங்களுக்கு கால் வேலை இருந்தாலும் சரி, முட்டு வேதனை இருந்தாலும் சரி, சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, விசுவாசியுங்கள். உங்கள் பலவீனங்களை இயேசப்பா சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். உங்கள் பலவீனங்களை இயேசப்பா சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். விசுவாசத்தோடு முழங்கால் படியிடுங்க. எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். சிலுவையை நோக்கி பாருங்க. இயேசுவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக நீர் சிலுவையில் பட்ட பாடுகளை நாங்கள் நிதானித்தோம் இயேசுவே, நாங்கள் அறிந்தோம் இயேசப்பா. ஹல்லேலூயா. எங்கள் பாவத்தை எல்லாம் நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு, எங்கள் அக்கிரமத்தை எல்லாம் நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய ஜீவனை எங்களை கொடுத்தீரே. நீர் நல்லவர் இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசப்பா, நித்திய ஜீவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. இரத்தத்தினால் கழுவி எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை நீ பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.